எழுந்து காலைக்கரங்களை முடித்துக் கொண்டு கையாயம் வரமை ஞானம் வரமை காட்சி வரமை இன்பம் வரமை ஆற்றல் நாம் உண்மை தோற்றமை ஆயில்மை இடைன்னு சொல்லக்கூடிய 8 குணங்கள் ஈசாய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று பின்று சக்தி பராசக்தி இச்சா சக்தி ஞானா சக்தி கிரியா சக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியை கடவணங்கி அவர்களால் சில 10 கதாநாயகன் எனது வாட்டல் மகாவிஷ்ணு அவரையும் என்ன வணங்கி நல்ல ஆசையை பெற்று 14 செல்வங்களுக்கும் சொந்தக்காரி மகாலட்சுமி அவர்களையும் என்ன வணங்கி நல்ல ஆசையை பெற்று படைப்பு தொழிலுக்கே சொந்தக்காரன் என தந்தை பிரம்மா அவரையும் என்ன வணங்கி நல்ல ஆசையை பெற்று சொல்வாக்கால் மனிதனுக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டுமானால் அது நல்வாக்காக அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவள் 64 கலைகளுக்கு சொந்தக்காரி கலைமானி தாயை கெடுமணங்கி நேராக வந்து கொண்டிருக்குங்கால் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக எனது தந்தை பிரமா முதலிலே 4 வரை தொண்டு வைத்தார். அது 10 பேரை தொண்டு வைக்கிறார். அதிலே நாரகப்பட்ட நான் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்தர்வனக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு இணங்க பூமியிலே பிறந்து கந்தர்வனக பிறந்து பல இன்னல்களை அனுபவித்தேன். இப்படி பல இன்னல்கள் அனுபவித்து மறுபடியும் என் நன்மையாகப்பட்ட பிரம்மதவனுக்கு மகனாக படைக்கப்பட்டு வரும் காலத்தில் எனது அண்ணனவனுக்கு இடையே சேர்ந்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் உனது சிரமானது 1000 என் அண்ணன் தக்கன் இறக்கிட்ட சாபம். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்க கூடாது என்ற சாபத்தை இன்று என் கழகத்திற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லை என நினைத்திருந்தேன். ஆனால் இந்த வளத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்குமோ தோன்றுகிறது. சரி, வேண்டுதல் வேண்டாமை இன்றி காத்த தொழிலை கடமையிட கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையிலும் சித்திர பதமையாக விட்டிருக்க மகாலட்சுமியின் கணவனும் நல்விடை தீவிரம் சொல்லப்பட்ட இருமைக்கு பேகாதமாக
உயிர்களை படைக்கும் பிரம்மண தந்தையும் நாரதா கனகப்பிரியா என்று சொல்லப்பட்ட எனக்கு பாட்டமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் என்பது போன்று காரணகாரி பெயரை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லல்வோம் வழிபணிவோம் அன்னை வீட்டில் வந்த தொழிவோம் போகாது இருவோம் நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கேதுள்ளாக்கள் சொல்லிக்கிறார்கள் கணபதி அவரை யாம் கழகத்தை தகவலை கருத்து பார்க்கலாம் நாராயண மனமொழி மெய்யாலே தினமுன்னை துதிக்க மனமொழி மெய்யாலே தினமுன்னை துதிக்க மனமொழி மெய்யாலே தினமுன்னை துதிக்க மங்கள இசைகள் மங்கள இசைகள் நாவினி குதிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஞானிசை பாட இன்பம் பொங்கியே கூட ஏழு சுரங்களில் ஞானிசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே கூட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட கணபதியே வருவாய் கணபதியே வருவாய் தூக்கியே துதிக்கி வாழ்த்துக்கள் அளிக்க துணிக மணியன கண்ணீரன் துடிக்க தூக்கியே துதிக்கி வாழ்த்துக்கள் அளிக்க துணிக மணியன கண்ணீரன் துடிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உற்சாகப்படுத்தி நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காமம் குரோதம் உணவு மோகம் மதம் மாற்றம் சொல்லக்கூடிய அளவையை இப்ப எடுத்து நீங்க போட்டு ஒண்ணும்னே ஒரு கைதட்டிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றின்னு சொன்னேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அங்கேதான் தவறு நடக்கிறது பாருங்களேன். ஒரு சில விவரங்களை புரிந்து கொள்ளாமல் தவறு நடப்பது நிறைய இருக்கிறது. அதாவது ஒரு சின்ன கதை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி 2 பேர். நாவுக்கரசருக்கு பார்த்தீங்களா பேரே திருநாவுக்கரசர் 81 வயது. ஞான சம்பந்தருக்கு 16 வயது சின்ன பையன். திறவாத கதவை திறப்பதற்காக பாடுகிறார். பாடல் யார் பாடினது? நாவுக்கரசர். ஒரு பாடல் பாடுகிறார், 2வது பதியம் பாடுகிறார், 3வது பதியம் பாடுகிறார்.
எந்த பதியத்திலும் கதவு திறக்கப்படவே இல்லை. 11வது பதிகம், 10 பதியம் முடிஞ்ச 11வது பதியத்தில் தான் கதவு திறக்கப்பட்டது. ஆனால் ஞான சம்பந்தரை சொல்லி இந்த கதவை அடைப்பதற்கு ஒரு பாடல் பாட சொல்லுங்க. உடனே ஞான சம்பந்தர் என்ன செய்யறாரு, ஒரு பாடல் பாடுகிறார், கதவு அடைந்து விட்டது. பாருங்களேன், ஞான சம்பந்தரை பார்த்து நாவுக்கரசர் சொல்கிறார், சிவனுடைய முழு அருளும் உங்களிடம்தான் இருக்கிறது என்று சொன்னார். சிறு பையனை பார்த்து அந்த 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 அதை கேட்டாரு, அவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நாவுக்கரசர் பார்த்து ஞான சம்பந்தரை பார்த்து கேட்கிறார், அந்த சிவனுடைய அனைத்து சக்தியில் உம்மிடம் தான் இருக்கிறது, அருட்கடாட்சம் இருக்கிறது என்று சொல்கிறார். உடனே ஞான சம்பந்தர், அது அல்ல, நீங்கள் ஒரு பதியம் பாடுகிறீர், அதனால் கதவு திறக்கவில்லை தானே வருத்தப்படுகிறீர், 10 பதியம் வரை திறக்கவில்லை என்ன வருத்தப்படுகிறீர், அப்ப அது அல்ல. ஒரு பதியம் பாடுகிறீர், மறுபதியம் பாடுகிறீர், ஒவ்வொரு பதியத்திலும் அவ்வளவு அழகான வார்த்தைகளிலும் அவ்வளவு சிறப்புகள் அமைந்திருக்கிறது. அவரை மெய்மறக்க செய்திருக்கிறது. அவர் மறந்து விட்டார் கதவை திறப்பதற்காக. 10 பதியம் பாடும் வரையிலுமே உங்களுடைய பாடலிலே அவர் தன்னை தானே மெய் மறந்து காத்திருந்தார். 11வது பதியத்தில் தான் அங்கே கதவு திறக்கப்பட்டது. ஒரே ஒரு பதியம் தான் நான் பாடினேன், போதுமா என்று அடைத்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், தாங்களுடைய பாடலிலே அவர் திறப்பதற்கு மெய் மறந்து விட்டார். இப்போ இவங்க கைதட்டாதவங்க நீங்கள் நினைக்கிறீங்களே, கைதட்டாதவர்கள் பாடலிலே மெய் மறந்து இருந்தவர்கள். அப்படின்னா யாருக்கு சமமானவர்கள்? திருநாவுக்கரசருக்கு சமமானவர்கள் கைதட்டாதவர்கள் அனைவரும். கைதட்டியவர்கள் அந்த திரு ஞான சம்பந்தருக்கு ஆதிபராசக்தி பொற்குணத்திலே ஞானப்பாலை கொடுத்தாலே அவர்கள் எல்லாம் ஞான சம்பந்தராகும். இங்கே நான் யாராக பார்க்கிறேன்? இவர்களெல்லாம் கைதட்டாதவர்களை திருநாவுக்கரசராகவும் கைதட்டியவர்களை திருஞான சம்பந்தராகவும் பார்க்கிறேன். கைதட்டியவர்களும் நன்றி, கைதட்டாதவர்களுக்கும் நன்றி. கைதட்டிய ஞான சம்பந்தருக்கும் நன்றி, கைதட்டாத நாவுக்கரசர்களும் நன்றி. கைதட்டுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னது அது புராணத்துல நீங்க தாங்க. ஜோரான ஒரு தான் கைதட்டு கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அது மட்டும் இல்ல, அப்படி ஒரு கேள்வி கேட்கலீங்க, உங்க திறமையை சொல்ல முடியாது. நீங்க பாருங்க, எதிராளி சரியா இருந்தா தாங்க நாம் பேச முடியும். நம்ம என்னதான் இங்க படிச்சு வச்சாலும் நான் தன்னால பேசினா என்னடா கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. எதிராளி திறமையானவர்களாக இருந்தால் நிச்சயமாக பேசக்கூடியவர்கள் நிறைய படித்தது கூட ஞாபகத்துக்கு வரும். இவருங்க மேடையிலே நாரதராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கும். குடப்பமட்டி கண்டெடுத்த அன்பு உடன்பரவா சகோதரர், இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல், அன்பு சகோதரர் பெருமாள் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பொன்னாடை மட்டும் தானே போட்டுட்டு போனாரு, ஒண்ணுமே சொல்லலையா? முதல்ல சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பொன்னாடை பத்திலே சொல்லிட்டாங்க. என்ன அது, நாரதர் வந்து வள்ளியை பார்த்து பயப்படாமல் தயங்காமல் சொல்லிருங்க, பயம் இருந்தாலும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கிராமத்துல வந்து அவங்களுக்கு அன்பளிப்பு தர்றோம், அதனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாரதர் வேற யாரும் இல்லைங்க, போ நீங்க மட்டும்தாங்க போனாங்க. நீங்க அங்க நாரதர், எனக்கு கட்டையையும் வீணையும் கொண்டையும் வச்சிருக்கேன். நான் என்னைய பார்த்தா தெரியுது, நீங்க பட்டைய போட்ட நாரதருங்க. ஓ நீங்க நீங்க நாம நான் ராம போட்ட நாரதர், நீங்க பட்டை போட்ட நாரதருங்க. சரி, அப்படியே எனக்காக பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி, நன்றி, அது வணக்கம். அப்படியே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கன வந்திருக்கும் நாரதரை பார்த்து வரவருக்கு வள்ளி மிரளாமல் பயப்படாமல் இருக்கவும் என்று சொல்ல வேண்டும். உண்மையில அப்படிதான் சொல்லி இந்த நாரதர் வள்ளியை மிரட்ட வேண்டாம், பயமுறுத்த வேண்டாம் என்ற என்னை பெருமைப்படுத்த வேண்டும். கண்டிப்பா. அப்புறம் அதாவது கடந்த 36 ஆண்டு காலம் இந்த கலைத்துறையில இருக்கீங்க. பிறந்ததுல இருந்து அதுதான் நம்மளுக்கு. போகாத ஊர்ல, ஏறாத மேடையில், வாங்காத பட்டம் இல்ல. உங்க திறமை உலகம் அறிந்த ஒரு விஷயம். இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறாங்களோ அவங்க பூரா உங்களுடைய ரசிகர்கள். அந்த வகையில் புராணமாக இருக்கட்டும், இதிகாசமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், நடைமுறையில் பேசணுமா எல்லாத்தையும் தொட்டு பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் நாரதர் பெருமாள் ராஜ். ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. அந்த வகையில் உங்க அனுபவம் அந்த மாதிரி என்ன வண்டியா பக்கத்துல கூட்டி வச்சா பக்கத்துல நீங்க என்னை பத்தி பெருமையா பேசல, உங்களுக்கு கை கொடுத்து கட்டி பிடிச்சு. ஆமா பரவாயில்ல, நான் இங்கே இருக்கிறேன். சரி சரி. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு நாரதர் வந்திருக்காங்களே வள்ளி, அவங்க பேர் என்ன? நந்தினி. நந்தினி இல்லை இருக்கட்டும், மரியாதை மனசுல இருந்தா போறோம். அங்கிட்டு போங்க, கீழே விழுந்து பார்த்தா தெரியும் உனக்கு என்ன. அந்த வகையில் அவங்க வந்து ஒரு 5-6 ஆண்டு காலம் தான் ஆகுது இந்த கலைத்துறை. அதுலயும் அவங்களுக்கு 2 வருஷம் கொரோனா வேற. யாருக்கு? அந்த மக்கள் நாங்கள் உலகமே கொரோனா. அந்த வகையில் அவங்க இப்போ வந்தவங்க, நீங்க எல்லாம் மாபெரும் மழையெல்லாம் சந்திச்சவங்க. அது இந்த மேடையா இருக்கட்டும், நம்ம பகுதியாக இருக்கட்டும். ஆமாம், அந்த வகையில் ஒரு சிறந்த நாரதர். உங்கள்கிட்ட எல்லாம் மரியாதை மனசில் இருந்தால் ஒரு போங்க அங்கிட்டு. உங்கள்கிட்ட பேசினா அந்த அம்மா மிச்சம் கொண்டு போக முடியாது, சரியா? அவங்க நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைச்ச சிறு கீரை. ஆமாம், அந்த வகையில் அனுபவம் தான் பேசும்.
நீங்க ஒரு அனுபவசாலி. நன்றி. ஒரு விஷயம் மட்டும் தயவு செய்து கேட்டுக்கிறேன். நீங்க என்ன கேட்டாலும் சரி, நீங்க சொல்றதை நான் கேட்பீங்கல்ல? ஆமா. பயப்படாம பேசுங்க. பயப்படாம பேசுங்க. நீங்க தாங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். நீங்க மண்டே பொழுதிலே மரியாதை மைக்க வைப்பு. இடத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு சொர்க்கமாக தென்றுகிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடமாக திகழ்கிறது இங்கே. அது நம்மூர போல வருமா, அது நம் நாட்டுக்கு ஆகுமா, பேசும் மொழிகள் தமிழ் மொழி நிற்கிடுமா, அது நம்மூர போல வருமா, அது நம் நாட்டுக்கு ஆகுமா. மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அங்கார் உள்ளடக்கி ஐம்பனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுவம்பரவை கேட்டது பார்ப்பதாவது யாராவது உள்ளே இருக்கிறார், ஏதாவது ஓசை சத்தம் வருவதா பாருங்க, எவ்வளவு சத்தம் பார்த்தீங்களா? சத்தம் வருதுன்னு சொல்றாரு, அப்புறம் மேற்கொண்டு சத்தம் வருகிறதா என்றால் சத்தம் வருகிறது பாருங்க. கொள்ளை கூட்டம் உள்ளே இருக்கிறது போல. என்ன கொள்ளை அடிக்கிறீங்க? அங்கே பழைய துணி தான் கிடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. அரங்கேற்றம் பண்ணது வந்து கடைசி வரலும் கடைசி காலம் வரலும் வச்சிருக்கவங்களா வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன, அது நல்லா பத்துவமா துவச்சு வச்சிருக்காங்க. அது நாடம் அதிகமா போகாதவ. ஏதாவது சத்தம் கேட்குமா? ஐயோ, இப்பதானே சொன்னேன். கொஞ்சம் தண்ணி தான் கேட்க போல இருக்கு. போக போக சோ அந்த பக்கம் போதே ஏதாவது சத்தம் கேட்குமா? அருமையாக இன்னைக்கு கேட்குது, இனிமையாக இருக்கிறது. ஆனாலும் சோ சத்தமாக சொன்னாலும் இனிமையாக இருக்கிறது, மெதுவாக சொன்னாலும் இனிமையாக இருக்கிறது. அந்த அளவிற்கு காரணம் என்ன? முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டிருக்கிறார். முருகா 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 என்று உருகி கொண்டிருக்கின்றாவளி. முருகு என்றாலே அழகு என்ற அர்த்தம். முருகா என்றால் மூன்று தெய்வங்கள் ஒருங்கே அமைந்திருக்கின்றன. முருகு என்றால் முகுந்தன், முருகு என்றால் அர்ஜுனன், காய் என்றால் காகன். மூன்று தெய்வங்களும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை காவல் என்ற முறையிலே காதலை மனதிலே வைத்திருக்கின்றாவளி. ஆளோடும் சுமன்று முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை இன்று நடாத்தி வைக்க அமைங்க வந்திருக்கின்றோம்.
வள்ளி இங்குதான் இருக்கிறார் என்பதை முருகனும் தெரிவிப்போம். அவர் எப்படி வருவாரோ வருகிறாரே, கையிலே வேலினை ஏந்தி வள்ளியை திருமணம் முடிப்பதற்காக அதோ வருகிறார். அதோ வாராண்டி வாராண்டி வீண்டேந்தி ஒருத்த என் மேடையை தான் அம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தன் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடு உன்னாக கண்ணோடே கண்ணாக வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தன் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னா சொன்னானம்மா. மாடந்த 12 குளிரல்லவோ மாடந்த 12 குளிரல்லவோ நீ இன்று எப்போதும் நான் இல்லை உன்னாக கண்ணோக வெள்ளேந்தி ஒருத்தன் அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. வாடைக்கு சுகமாக வருகின்றதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா உன்னாக கண்ணோக வெள்ளேந்தி ஒருத்தன் அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. சிந்தோட முத்தங்கள் நான் கேட்கவோ சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவோ எங்கே நீ சென்றாலும் வருவேனம்மா. நன்றி நன்றி. வணக்கம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பருவங்கள் என்பது மொத்தம் 7 வகை பருவம். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர்லமன். இந்த பாருங்களேன், 7 பருவத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. பெண்களுக்கு 7 வகை பருவம் தான். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர்லமன். ஆண்களுக்கும் 7 வகை பருவம் தான். எப்படி? பாலன், மீலி, மறவோன், திரளோன், காளை, விடலை, முதுமகன். ஆண்களுக்கு இருக்கு. பாலன்ல ஆனா ஆரம்பிச்சு நிறைய நம்ம ஆளுங்க சொல்றது பெண்களுக்கு மட்டும்தான் சொல்றாங்க. ஆண்களுக்கு இருக்குல்ல, பாலன்ல ஆரம்பிச்சு முதுமகன்ல முடியுது பாருங்களேன். முதுமகன். 7 தான். வாழ்க்கைன்றது நேரம்ங்கிறது 4 நேரம் தாங்க. ஆமா. பிறப்பது ஒரு நேரம், பருவம் அடைவது ஒரு நேரம், திருமணம் அடைவது ஒரு நேரம், இறப்பது நேரம். 3-4 முடிஞ்சு வச்சு பெண்களுக்கு. ஆமா, எல்லாருக்குமே தான். எல்லாருமே அந்த பருவம் என்பது வந்தா தானே ஆண்மகன் போய் கல்யாணம் பண்ண முடியும். ஆனால் இந்த பெண்மணியாளுக்கு என்ன பருவம் வந்திருக்கு? மங்கை பருவம் வந்திருக்கிறது. அப்படின்னா இதுதான் திருமண பருவம். இந்த மங்கை பருவத்திலே அவர்கள் திருமணம் முடிக்க வேண்டும். பருவத்தை நாம் பாடினால் எப்படி இருக்கும்? பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று பாடும்போது நான் திங்கள் காற்று பருவமங்கையோ தென்னம் கீற்று நான் வரும்போது 1000 பாடு ஆட வந்ததில்லை ஆசை கொண்டதென்ன பாடும்போது
ஆட வந்ததே ஏதோ திங்கள் காற்று பருவமங்கையோ திண்ணங்கீற்று. நன்றி. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, யார் இவள், எதற்காக வந்தால், என்ன வேலையா இங்கே காவல் புரிகிறாள் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது பாட்டனாகிய மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இருவரில் அமிர்தவள்ளி தெய்வயானை என்பவர் எம்பெருமான் முருகன் திருப்படி தவறை வந்தது பட்டா மட்டோதிய சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பி விளப்போகளாகி வள்ளி என்ற பெயரில் முருகப் பெருமானுக்கு விதைக்கப்படுத்த காவலை மேற்கொண்டு சோ என்று ஆயில் ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அருவிகள் அருகிலே இருந்தவர்கள் காவல் புரிகிறார்கள். அதிலே விழுந்து விட்டால் ஒருவருக்கு நீச்சல் தெரியாது. காப்பாற்றும் வேலையாக அந்த அருவியையும் நான் பாடும் பொழுது எவ்வளவு நதிகள் ஓடுகிறது என்பதை பார்க்கும் பொழுது, நதியோரம் நானுள் ஒன்று நானும் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல ஆனந்தானந்தும் என் சொல்ல நதியோரோ நானுள் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல ஆனந்தானந்தும் என் சொல்ல நதியோரோ மேகம் தொட்டிலை விட்டு ஓடுவதென மலையை ஓடுவதென வெண்ணிற மேகம் தொட்டிலை விட்டு ஓடுவதென மலையை ஓடுவதல்ல முகில்தானோ முகில்தானோ எந்தின கூடிருக்கு கைகளில் அல்ல சொல்ல நதியோரோ தீரை தோட்டம் மதையாட்டம் கொள்ளுவதென தோட்டம் நீ தேவதை ஆட்டம் கொள்ளுவதென எழுதை கிள்ளுவதல்ல பனித்தோங்கோ பசும்புள்ளே நளினி திருவெண்ணோட்டம் காதல் காதலி செல்ல என் சொல்ல நதியோரோ நீயும் ஒரு நாள் என்று சொல்ல லா 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 நன்றி. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பேச வேண்டாம். நேத்தெல்லாம் அவன் தான் கட்டை இறக்குறானா அதுக்குதான் பாக்குறேன் நான். சரி, எந்த பழத்தை விடலாம்? ஒரு பலாப்பழத்தை விட்டு வள்ளியை சொல்லலாம். பெண்களை பலாப்பழத்தை வந்து சொக்கும் சொரியுமா இருக்கு, அது நெளிஞ்சு கிடக்கும். அப்படி கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆனா சிரமப்பட்டால் தான் சேமத்தை அடையும். நீ உள்ள இருக்குது எவ்வளவு திட்டி பாக்குறது, எத்தனை பழம் இருக்குல்ல. ஆமா, ஏன் பலாப்பழத்தை முக்கணியிலே சேர்த்தார்கள் பாத்தீங்களா? அதானே, அதாங்க ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அழகு முக்கியம். ஆமா, அதுல சுவைதான் முக்கியம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த வள்ளி பெண்மணி ஆலை அத்தி பழத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். சொல்லுங்க, சொல்றேன். அத்தி பழம் சிவப்பா, கந்த தமக சிவப்பா, ஒரு தேவலோக பெண்ண பூலோக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா.
அத்தமக சிவப்பா ஒரு தேவலோக பெண்ணு போலக வந்தாலும் உன்னை கண்டுதகப்பா தீபம் கொண்ட வெள்ளினவே பெண்ணிலவே பெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணினவே பெண்ணிலவே பெண்ணிலவே எப்போது வாடாது இப்போது நான் எங்க அத்திப்பழம் சிவப்பா இந்த அத்தமக சிவப்பா தேவடுக பெண்ண போடுக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தான் உத்தரவே போட்டு விடு உத்தரவே போட்டு விடு யோசிக்க நேரமில்லை உச்சகையை பார்த்து விட்டா நெற்றைக்கு கூச்சமில்ல அது ஆத்திரம் என்ன அவசரம் என்ன உலகில் இருக்குது உலகில் இருக்கு நீ அத்திப்பழம் சிவப்பா என்ற அத்தமக சிவப்பா தேவடுக பெண்ணு பூரக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா குணம் என்ன சந்தானமா சொல்ல மொழியன மந்திரமா குணம் என்ன சந்தானமா சொல்லு மொழியன மந்திரமா நெஞ்சு துடிக்குது ரெக்கை அடிக்குது இந்த மனசென்ன எந்திரமா காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன் கண்ணிகள் இயக்கமே அடி சாமந்தி பூவே சாமந்தி பூவே சாமத்தில் இருக்கு தங்கதே நடு சாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சிவப்பா என்ற அத்தமக சிவப்பா தேவடுக பெண்ணு போடுக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா தெய்வம் கொண்ட வெண்ணிலவே பெண்ணிடவே பெண்ணிடவே மண்ணில் கொண்ட பெண்ணிலவே பெண்ணிடவே பெண்ணிடவே எப்போது வாடாது இப்போது நான் செல்ல போகிறேன் அத்திப்பழ சிவப்பா என்ற அத்தமக சிவப்பா தேவடுக பெண்ணு போடுக வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா ஒரு தேவலக பெண்ணு பூலகம் வந்தாலும் உன்னை கொண்டு தகப்பா ஒரு தேவலக பெண்ணு பூலகம் வந்தால் உன்னை கொண்டு தகப்பா நன்றி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வருகிறார் ஒரு காவலர் வைக்கல் அவரிடத்திலே கழகத்தை இந்த இடத்திற்காக சுந்தரத்தை பார்க்கலாம் சுந்தரம் வேதமும் கொண்டிருந்த மங்கைகள் இந்த கொலையை தீர்மாட்டார் சுந்தரத்திலே கொம்பும் பொன்சிறந்த மங்கைகள் எந்த உலகிற்கு சுந்தரம் மிகுந்த தேவ தும்பினை முழங்கி வாரும் அந்த மிகுந்த தேவ தொந்தினை முழங்கி வரும் இந்திரவனம் கோயில்களே கந்தசாமி கேட்டாகுந்த இந்திரல் வளமுயல்கள் கண்ட சாமி கேட்டகுந்த சுந்தரம் இணைந்ததும் சுந்தரம் நினைத்ததும் கொண்டிருந்த மங்கைகள் எந்த உலகிற்கு வந்தான் வருகிறார் ஒரு காவலர் வைக்கல் அவரிடத்திலே வா சாமியோ சாமி